ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சர்வ வல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சர்வ வல்லவர் பாகம் 17. தலைப்பு: நாம் சார்ந்து வாழ வேண்டியது சர்வ வல்லவரா, ஐஸ்வர்யமா? வேத பகுதி யோபு 21:7 முதல் 17 வரை. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். சர்வ வல்லவரை நோக்கி, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அன்பானவர்களே, இங்கே துன்மார்க்கர் செல்வத்தை சார்ந்து தேவனை விட்டு விலகி வாழ விரும்புகிறார்கள் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. 13ஆம் வசனத்திலே, அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். 14ஆம் வசனம், அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகிரும், உடைய வழிகளை அறிய விரும்போம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. அன்பானவர்களே, ஐஸ்வர்யம் அதிகமாக வரும் பொழுது மனிதனுடைய இருதயம் அதன் மேல் சார்ந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஐஸ்வர்யம் வரும்போது ஐஸ்வர்யத்தை சாராமல் தேவனையே சார்ந்து வாழ்ந்த பரிசுத்தவான்கள் உண்டு. ஆனால் அதிக நேரங்களில் ஐஸ்வர்யம் வரும்போது அதை சார்ந்து மனமேட்டிமையாகி தங்கள் மேன்மைகளை இழந்தவர்களும் உண்டு. ஆகவே தேவன் நமக்கு எந்த பாதையில் நடத்தினாலும் நாம் சந்தோஷத்தோடு முன் செல்லுவோம். ஐஸ்வர்யத்தை சாராமல் தேவனை சார வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை இயேசு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனுடைய வயல் நிலம் நன்றாய் விளைந்தது. அவனுக்கு சேர்த்து வைக்க தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லை. களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்க வேண்டும் என்று தன் மனதிலே நிர்ணயித்து அவன் அவ்விதமாய் செய்து சொன்னான், என் ஆத்துமாவே, நீ உனக்கு அநேகம் நாளுக்காக பொருள் சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொன்னான். தேவனோ அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியானால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும் என்று கேட்டார். அவனுக்கு விளைச்சல் அமோகமாய் இருந்தபடியினால் என்றைக்கும் வாழலாம் என நினைத்தான். ஆனால் தேவன் சொன்னார், இன்று இரவு உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுக்கப்படுமானால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும் என்று கேட்டார். ஆகவே ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்பதை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக கூறியிருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நமது வாழ்வை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நமது வாழ்வு கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கிறது. புகை இப்படி பெரிதாக வானத்தில் தெரிகிறது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது இல்லாமல் போய்விடும். அதுபோன்றுதான் மனித வாழ்க்கை. ஆகவே இது ஒரு நிலையற்ற வாழ்க்கை. ஆகவே இதில் நிலையானவர் தேவனே, ஐஸ்வர்யம் அல்ல. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களில் பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக எழுதுகிறார், போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, திரும்ப ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை அமிழ்த்துகிற பலவிதமான மதிகேட்டிலும் வீழ்ச்சி அடைந்து கஷ்டப்படுவார்கள்.
என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அன்பர்களே, நாம் தேவனுக்கு பிரியமாக நமது வேலைகளை செய்வோம். நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு பொருள் சம்பாதிக்க வேண்டும், இல்லை என்றல்ல. எல்லாம் தேவைதான். பணம் தேவை, பொருள் தேவை. ஆனால் பண ஆசையும் பணத்தின் மேல் சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையுமே வேண்டாம். அது நமக்கு தேவையில்லை. சங்கீதம் 49:6-12 வசனங்களிலும் ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்கிறவருடைய நிர்பந்தமான நிலையை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, நாம் சார்ந்து வாழ வேண்டியது ஐஸ்வர்யம் அல்ல. ஐஸ்வர்யத்தையும் இந்த உலக நன்மைகளையும் எல்லாவற்றையும் நமக்கு தருகிற தேவனை, அவரையே நாம் சார்ந்து வாழ வேண்டும். அவருடைய மகிமையான வசனத்தையே நாம் சார்ந்து வாழ வேண்டும். அப்பொழுது நாம் என்றும் ஐஸ்வர்யவான்கள். தேவனை சார்ந்து, அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழ்வோம். தேவன் நமக்கு தருகிற பணம், பொருள் போன்ற காரியத்தை, தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும், நமக்குரிய பங்குகளை நமக்கும், அதற்கு மேல் வருபவைகளை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து தேவனிடத்தில் பரலோக ராஜ்யத்தில் செல்வந்தர்களாய் காணப்படுவோமாக. கர்த்தர் நம் அனைவருக்கும் அந்த கிருபை தந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஒருவேளை பொருளாதாரத்திலே மிக கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது கவலைப்பட வேண்டாம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர், காட்டு விலங்குகளுக்கு உணவளிக்கிறவர், கடலில் வாழும் உயிரினங்களை போஷிக்கிறவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அவர் இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் தர அவரால் முடியும். ஏனென்றால் சகலமும் அவருடையது. ஆகவே அவரை நோக்கி நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள். உங்கள் வேலைக்கு, தொழிலுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் தருவார். பணம், பொருள் போன்ற தேவைகளையும் அவர் சந்திப்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். இவரையும் உயர்த்தவும் பலப்படுத்தவும் வல்லவராக இருக்கிறார். ஆகவே சர்வ வல்லவரையே சார்ந்து நாம் வாழ்வோமானால் என்றும் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பிதாவே, சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலக வாழ்வை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனையே நாங்கள் சார்ந்து என்றைக்கும் வெற்றியாய் வாழ கிருபைதான். எங்கள் மனதிலே ஐஸ்வர்யத்தை, ஆஸ்திகளை சார்ந்து எங்கள் மனம் கீழ்நோக்கி சென்று விடாதபடி தேவரீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபையும் ஞானமும் தாரும். தேவன் தருகிற ஆண்டவரே பணம், பொருள் போன்றவற்றை தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும், ஏழைகளுக்குரியதை ஏழைகளுக்கும், எங்களுக்குரியதை நாங்களும் எடுத்து வாழவும், எங்களுக்கு தேவைக்கு அதிகமாய் இருக்கும் பணங்களை ஏழைகள், எளியவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிகள் போன்றவர்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வந்தர்களாய் நாங்கள் திகழவும் எங்களுக்கு கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவைகளே சந்திக்கப்பட முடியாத நிலையில் பலவித இன்னல்களோடு, கஷ்டத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு இருக்கும் பிள்ளைகளுடைய எல்லாவித தேவைகளையும் தேவன் சந்தித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.